சிஸ்டமா இருந்தாலும் சரி அல்லது மொபைலா இருந்தாலும் சரி கொஞ்சம் தூரம் தள்ளி வைத்து விட்டு கையை வைத்தால் ஃபார்வர்ட் பட்டன் போகாத அளவுக்கு பார்த்து ஒவ்வொரு செகண்டையும் கட்டாயம் நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்று கூறி சார் 6 ஹவர்ஸ் ஸ்லீப் நம்ம பண்ணாதான் இந்த படிச்சது ஒழுங்கா ஃபுல்லா பிரெயின்குள்ள போகும் ஆக்சுவலி. நல்லா ஸோ இருப்பாங்க. அதான் உங்க கைடன்ஸ் ரொம்ப முக்கியம் சார். நான் ரெகுலரா உங்க இது பார்த்துக்கிட்டே இருப்பேன். டெலிகிராம் சேனல் சரி, யூடியூப்லயும் சரி பார்த்துட்டே இருப்பேன். அது மாதிரி கைடன்ஸ் வந்து இருந்ததுனால தான் 2 பேருமே நல்லா ஷைன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஃப்ரீயா இருக்கேன். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நம்ம எவ்வளவு முடியுமோ நான் ஹெல்த் எல்லாம் பார்த்துட்டு போனேன். ம் கிளாஸ்லயும் எவ்வளோ இந்த கரெக்டா எல்லாம் கவனிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம இப்போ கவனிக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிரும்ன்ட்டு. ம் கவனிக்கிறது தானே பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிங்கிறீங்க அப்போ. பர்டிகுலரா வீட்ல வந்து அலார்ம் சிஸ்டமே கிடையாது சார். அவங்களே பயாலஜிக்கல் கிளாக் வச்சே அவங்க எந்திரிச்சுக்கணும். ஓ அலார்ம் வச்சு எந்திரி, 4 மணி ஆயிடுச்சு, எந்திரிச்சு படி அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது இந்த 12 வருஷம். அந்த இதை வீட்டுக்குள்ள பேரம் பேசாத அப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன் 2 பேர்ட்டையும். வண்டர்ஃபுல் வேர்ட், வீட்டுல எந்த வண்டர்ஃபுல் வேர்ட். விஷயமும் பேரம் பேசக்கூடாது. ஜேஇங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் இல்ல, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ்ல நாலேஜபிளா இருந்தா ஜேஇல ஜெயிச்சிருவாங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இல்லையா? அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு ஜேஇ மெயின் 2024ல் இந்தியா டாப்பராக வந்திருக்கக்கூடிய நம் தமிழகத்தை சார்ந்த முகுந்த் பிரதிஷ், திருநெல்வேலியை சேர்ந்த இந்த மாணவனிடம் நாம் பேட்டியை கண்டிருக்கிறோம். இந்த பேட்டியில முக்கியமான அம்சமாக நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவர் மட்டும் பேசவில்லை, அவருடைய அப்பாவையும் சேர்த்து வைத்து நாம் பேட்டி எடுத்திருக்கிறோம். எப்படி ஒரு மாணவனாக இருந்தால் இருக்க வேண்டும் என்பதையும் பெற்றோர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக அவரையும் சேர்த்து நாம் பேட்டி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு கிரேடு முடிக்கிறப்போ அந்த கிரேடுக்கான நாலேஜ் கட்டாயம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த 2 சப்ஜெக்ட் வெரி மச் இம்பார்ட்டன்ட்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். அதுக்காகத்தான் இப்போ இந்த மார்ச் 15க்கு மேல we are going to introduce a great platform for 9th and 10th students to get ready for their higher secondary. That means class 11 and 12க்கு ரெடி ஆகிறதுக்கு, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனா இருந்தாலும் அதற்கான ப்ரிப்பரேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மை we are going to introduce. இந்த இடத்துல சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நாம என்னென்னவெல்லாம் நினைச்சு வச்சிருந்தோமோ, எப்படியெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேசிக்ஸ்ல தெளிவா இருக்கணும்னு நம்ம நினைச்சோமோ, எப்படியெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் 10th முடிக்கிறப்ப நாலேஜபிளா இருக்கணும்னு நினைச்சு நம்ம அதற்கான சிலபஸை வச்சிருந்தோமோ, அதை எல்லாத்தையும் 100% இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம பார்த்தோம். அப்போ எல்லாத்த விட முக்கியம் என்ன, எப்படி படிக்கணும், பேரண்ட் வந்து எப்படி நடந்துக்கணும், தங்களுடைய குழந்தைகளிடம் எப்படி டீச்சர்ஸ் கிட்ட வந்து நம்ம பழகணுங்கிறதுல இருந்து 360 டிகிரியில ஒரு சக்சஸ்ஃபுல் மாணவரிடம் இருந்து இந்த பேட்டியை கண்டிருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் இந்த வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு சிஸ்டமா இருந்தாலும் சரி அல்லது மொபைலா இருந்தாலும் சரி கொஞ்சம் தூரம் தள்ளி வைத்து விட்டு கையை வைத்தால் ஃபார்வர்ட் பட்டன் போகாத அளவுக்கு பார்த்து ஒவ்வொரு செகண்டையும் கட்டாயம் நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்று கூறி இப்போ அந்த நம்ம பேட்டிக்கு போக போறோம். ஸோ அவர்களிடம் இப்பொழுது கேள்வியை நாம் தொடங்குகிறோம். ஜென்ரலா இந்த மாதிரி நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கான மிகப்பெரிய அசெட். உங்க குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய அசெட் தான். ஏன்னா இவங்க தான் நாளைக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு சிஇஓவாகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு கம்பெனியை நிறுவன மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவராகவோ வருவாங்க. ஸோ அதனால ஜென்ரலா இவங்க கிட்ட இருந்து நம்ம விஷயத்த கேட்குறப்போ நம்மளுடைய அடுத்து அடுத்து நம்ம ஜேஇ படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடா இருப்பாங்க. என்ன பண்ணுனா ஜெயிக்கலாங்கிறதும் அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால ஸோ ஒரு இதை பண்ணிடலாங்கிறதுக்காக நவ் வி ஆர் இன் டு திஸ் ப்ராசஸ் சார். சரி கண்ணா, இப்போ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இருந்து உங்களுக்கு நான் கேட்குறேன். இப்போ வந்து நீங்க எப்போ இருந்து எந்தெந்த வயசுல எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அல்லது எந்தெந்த ஊர்ல படிச்சீங்க? சார் ப்ரீகேஜில இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புஷ்பலதா வித்யா மந்திர்ல தான், திருநெல்வேலி புஷ்பலதா வித்யா மந்திர். சரி, எப்படி இதுக்குள்ள ஜேஇக்கு வரணும், நம்ம படிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, யாரோ படிச்சுட்டு போயிட்டு போறாங்க, நம்ம நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நான் ஜேஇக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? சார் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ரீசனானு எனக்கு தெரில. கரெக்டாக நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்து எனக்கு வேலை எப்படி கிடைக்கும்னு எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துச்சு. ம் அப்போ வந்து எங்க அப்பா சொன்னாங்க, நீ ஜேஇல நீட்டை வச்சு காலேஜ் போனேன்னா உனக்கு ஈஸியா கிடைச்சிரும்ட்டு. ம் எனக்கு நீட்டோட ஜேஇல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் ஜேஇ அப்போ படிக்க ஆரம்பிச்சது அதுக்கு. ஓகே. அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட்ல
எனக்கு இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல கொஞ்சம் அதிகம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜேஇல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் நான் கூட ஒரு பேட்டியில் கேட்டேன், நான் செமிகண்டக்டர் லைனில் ரிசர்ச் ஃபுல்லாக போய் நான் அதில் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ரியலாக எஸ் சார். நிறைய ஸ்டூடெண்ட் எல்லாம் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு தான் யாரை கேட்டாலும் பேட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இல்லை நான் செமிகண்டக்டர் லைனில் போக விருப்பப்படுறேன்னு எலக்ட்ரானிக்ஸை கையில் எடுத்ததுங்கிறதுக்கு ரியலி ஐ ஃபீல் ஹாப்பி அண்ட் ஆல்சோ அதுதான் ஃபியூச்சராக இருக்க போகுது. சரி, இப்போ நைன்த்லேருந்து என்ன எப்படி படிக்க ஆரம்பிச்சீங்க? நீங்க எயித்து வரைக்கும் நீங்க யூ ஜஸ்ட் an ஆர்டினரி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தான் இல்லையா? எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எதுவுமே கிடையாதா, இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் படிச்சீங்களா? என்ன நடந்துச்சு? 7th 8th 9thலயும் இந்த ஒலிம்பியாட் ட்ரைனிங்னு தனியா இருந்துச்சு சார் எங்க ஸ்கூல்ல. ஓகே, ஒலிம்பியாட்ஸ்னா என்ன ஒலிம்பியாட்ஸ்? எந்த மாதிரி ஒலிம்பியாட்ஸ்? ஏன்னா நிறைய பிரைவேட் ஒலிம்பியாட்ஸ் இருக்கு, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன ஒலிம்பியாட்ஸ்? சார் ஒலிம்பியாட் ட்ரைனிங்னா எங்களுக்கு ஜென்ரலா இந்த ஜேஇ நீட்ஸுக்கு தான். ஆனா அப்பமே ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஆ, ஆமா ஆமா. ம். அந்த 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 ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபவுண்டேஷன் தான். கோர்ஸுங்கிறது ஒலிம்பியாட்ஸுக்கு அந்த சிலபஸை வச்சு ஓரியன்டா சொல்லி கொடுத்தாங்க. நீங்க ஏதாச்சும் ஹோமி பாபா சென்டர் நடத்தக்கூடிய ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியாட், பிசிக்ஸ் ஒலிம்பியாட் ஏதாச்சும் நீங்க எழுதுனீங்களா? இல்ல. இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் ஐஎம்ஓ ஐஇஓ அதெல்லாம் எழுதியிருக்கேன் சார். இப்போ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண வச்சுச்சு? அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா கிட்ட கேட்டுடலாம். சார், ஹவு குட் யுவர் சைல்டு, உங்கள் பையன் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க, அல்லது ஹவு குட் ஹீ இஸ் இன் டிசிப்ளின்? பார்த்தாவே தெரியுது, சில பேர்த்த நாங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம் இவங்க வந்து அக்மார்க் டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட்டுன்னு. ஸோ அதனால் உங்கள் பையனை பார்த்தாவே தெரியுது பயங்கரமான டிசிப்ளினான ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு. ஸோ அதை பற்றி நாங்கள் கேட்க வேண்டியதில்லை. பட் ஸ்டில் இருந்தாலும் உங்கள் பையனை பற்றி எப்படியெல்லாம் ஒரு பையன் இருக்கணுங்கிறத ஜென்ரலாக ஒரு விஷயம் ஒரு பேரண்ட் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இருக்க பசங்க எல்லாம் வந்து எதிர்த்து பேசுகிறாங்க, அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, படிக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் சொல்கிறாங்க சார். ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து அப்பா அம்மா வந்து படிக்க வைக்கிறது எதுக்குன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க படிக்க வைக்கலாம்னு நினைக்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு இந்தா கண்ணா நான் உங்களுக்கு பணம் கட்டுறேன், நீ படித்து ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்கங்கிறத கூட பசங்க புரிஞ்சுக்காம படிக்க வைக்கிறவங்க கிட்ட போய் சொல்றது அப்படி அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல உங்க பையன் எப்படி, ஹவ் யூ ஃபீல் யுவர் சைல்டு? என் பையனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதாவது ம். எப்படின்னா, நான் ரிப்போர்ட் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் போகும்போது எல்லா டீச்சர்ஸும் சின்ன கிளாஸ்ல இருந்து போய் உட்கார்ந்த உடனே ரிப்போர்ட் கார்டை கையில கொடுத்துட்டு யூ ஆர் பிளஸ்டு பேரண்ட்ஸ், ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரே லைன்ல முடிச்சிருவாங்க. நானும் ஒரு செகண்ட்ல நிறைய பேர் நம்ம வெளியிருந்து பாக்குறோம்ல, கம்ப்ளைண்ட் ம். பண்ணிட்டே இருப்பாங்க, பையன் வீட்டில் படிக்க மாட்டேங்கிறான், பைக் எடுத்து சுத்துறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, என் சைடும் இல்லை, ஸ்கூல் சைடும் இல்லை. அதனால ஒரு செகண்ட்ல நான் அந்த ரிப்போர்ட் கார்டு சைன் பண்ணிட்டு கிளம்பி வந்துடுவேன். அதை அவங்க ஸ்கூல்லயே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, கரஸ்பாண்ட் பிரின்சிபாலோட. ஆ. இப்ப இப்ப இந்த இது ஜேஇ ரிசல்ட் வந்த பிறகு அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இது ஒரு ம். செகண்ட் தான், ஒண்ணுமே இல்லை, நாங்களும் ஒரே லைன்ல முடிச்சிருவோம், அவங்களும் ஒரே லைன்ல கிளம்பிடுவாங்க அப்படின்னு. அதனால ம். ஸ்டார்டிங்ல இருந்தே ரெண்டு பேர், என்னோட பெரிய பையன் ரெண்டு பேருமே நல்ல ம். வெல் டிசிப்ளின்டாவே இருந்திருக்காங்க, நல்லாவும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ம். கோவிட் வந்ததுனால அந்த ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து நம்ம கரெக்டா கோச்சிங் கொடுக்க முடியல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கோச்சிங் போகாம நம்மளே சொந்தமா படிக்கணும்னு அவர் ஃபர்ஸ்ட் பையன் நினைச்சதுனால கோச்சிங்கே ம். போகல. எந்த எவ்வளோ எவ்வளோ எயிட்டி மார்க் ஃபோர் வாங்குனாங்க? பர்சன்டேஜ் சார், 84%. பிளஸ் டூல 10th வந்து 484. வெரி குட், வெரி குட், ஆமா. குட். அதனால எனக்கு பசங்களை பத்தி எந்த ஒரு உரியுமே கிடையாது ஸ்டார்டிங்ல இருந்து. அப்புறம் நான் வந்து எப்பவுமே என் பசங்கள்ட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சரி, உழைக்க வேண்டிய நேரத்துல ஓய்வு எடுத்தேன்னா ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்துல உழைக்க வேண்டியது இருக்கும். அப்ப ஸ்டார்டிங்ல சின்ன வயசுல நீ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா பின்னாடி ஃப்ரீயா இருக்கலாம். இப்ப நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன். நான் ம். வந்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எவ்வளவு இழந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இது சினிமாக்கு ம். போறது இல்ல, ஊர் சுத்துறது இல்ல, மெட்ராஸ்ல தான் இருந்தேன். எந்த ம். விதமான டைவர்ஷனுமே இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பரேஷன் இருந்து இன்னைக்கு எஸ்எஸ்சி எழுதி இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கேன். அப்ப இப்ப ஓ, ஃப்ரீயா இருக்கு. என்னவா இருக்கீங்க? நான் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ஆல் இந்தியா ரேடியோல சார். ஓ, ஆல் இந்தியா ரேடியோல. ஓகே, வெரி குட். ஆமா இன்ஜினியரிங் ஆமா. அசிஸ்டண்டா இருக்கிறீங்க. ஓகே. அதனால நான் அதை வந்து சொல்லி சொல்லி தான் வளர்க்குறேன். அது மாதிரி நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே எல்லா கஷ்டமும் பட்டுருங்கப்பா, பின்னாடி ஃப்ரீயா இருக்கும் ஆனா அப்படின்னு. எல்லா பேரண்ட் இப்ப சொல்றாங்க சார். ஆக்சுவலா இந்த மாதிரி கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டா நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்போ குழந்தைகள் வந்து அதை கேட்கறது இல்லை, அதை பாசிட்டிவா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா சும்மா படி படின்னு சொல்றாங்க தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன, வாட் வி ஹவ் டு சே தம், அதை என்ன பண்ணலாம் நம்ம ஆக்சுவலா? என்ன பண்ணலாம்னு நம்ம அவங்கள நம்ம சில விஷயங்களை என்கரேஜ் பண்றோம் சார். உதாரணத்துக்கு டிவி இப்ப எங்க வீட்டுல டிவி இருக்கு, ஆனா டிவி நான் ஆன் பண்ணி எனக்கு எப்ப கடைசி ஆன் பண்ணே ஞாபகம் இல்லை, அது ஆன் பண்றதே இல்லை, சும்மா தான் இருக்குது.
ம். அதே மாதிரி இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு நான் பைக் வாங்கி குடுக்குறதோ, அந்த மாரி ஊர் சுத்த அலோவ் பண்றதோ, அது மாரி எதுவுமே இல்ல. தே ம். நோ தேர் லிமிட்ஸ். அந்த ஆ. லிமிட்ல கரெக்ட்டா கட் பண்ணிட்டு கரெக்ட்டா இருப்பாங்க. அவங்க அதுக்கு எக்ஸீட் ஆகி போகவே மாட்டாங்க. எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாமே வித் பெர்மிஷனோட தான் வெளிய போவாங்க. அது அவங்க பிராக்டிஸாவே வந்துருச்சு. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்துருச்சு. ஏன்னா இப்போ பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நிறைய போவாங்க. பசங்கள்லாம் நான் படிச்சு நல்ல மார்க் வாங்கினா எனக்கு நீங்க பைக் வாங்கி கொடுக்கணும். எங்க வீட்ல நல்லா அந்த படிச்சு பார்கெயின் இந்த மாதிரி எல்லாம் வந்து ரூல்ஸ் போடுறாங்க. எனக்கு பேரண்ட் வந்து சொல்றதே நீ நல்லா படிச்சீன்னா உனக்கு நான் பைக் வாங்கி தரேன், நீ நல்லா படிச்சீன்னா உனக்கு மொபைல் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அது ரொம்ப ரொம்ப ஒரு ராங்கான விஷயம் தானே சார் நீங்க சொல்றது? ராங் ஸ்ட்ராட்டஜி சார். இது நான் வந்து அந்த இது வீட்டுக்குள்ள பேரம் பேசாத அப்படின்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன் 2 பேர்ட்டயும். வண்டர்ஃபுல் வேர்ட், வீட்ல எந்த வண்டர்ஃபுல் வேர்ட். விஷயமும் பேரம் பேசக்கூடாது. ஆ. எல்லாமே நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்ததுன்னா நமக்கு ப்ராஃபிட். லாஸ் வந்தா நமக்கு தான் லாஸ். ஆ. நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிக்க முடியாது. அதனால வீட்டுக்குள்ள எந்த விதமான பேரமும் பேசக்கூடாது. இது வாங்கி தந்தா இது செய்வேன். இது வாங்கி தந்தா இது செய்வேன். இது வாங்கி தரலாம் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு பேசக்கூடாது வீட்டுக்குள்ள. அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டேன். அதனால அந்த பேரமே எங்க வீட்டுல கிடையாது. இப்பவும் அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு எங்களுக்கே தெரியல. என்னப்பா வேணும்னா எல்லாம் தான் இருக்குப்பா. என்ன தேவை இருக்குன்னு என்ன திருப்பி கேட்கறேன். வெரி குட். இல்ல, நல்லா உண்மையாலுமே இட் இஸ் எ வெரி வெரி கிரேட்டர் கிஃப்ட். ஒரு ஆ, பிப்ரவரி 12க்கு முன்னாடி, பிப்ரவரி 13ஆம் தேதி காலைக்கு முன்னாடி வரைக்கும் முகுந்த் பிரசித் அப்படின்னு சொல்லி நீங்க நெட்ல போட்டீங்கன்னா பேரே தெரியாது சார். இன்னைக்கு தெரியாது. முகுந்த் பிரசித் அப்படின்னு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கான்டாக்ட் நம்பர்னு வருது, எந்த ஸ்கூல்ல ஆஹ் படிச்சு வருது, முகுந்த் பிரசித் ஃபாதர் நேம் எல்லாம் வருது. நான் கூகுள் எடுத்து பார்த்தேன். ஸோ ரியலி யூ ஆர் கிஃப்டட் தான் ஆக்சுவலா. ஸோ ஏன்னா அப்ப என்ன அர்த்தம்னா இந்த கூகுள் என்ன தேடுறாங்கன்னா பையன் ஓகே, பேரண்ட் எப்படி அப்படிங்கறத வந்தும் ஜெனரலா கேக்குறாங்க சார். நீங்க சொல்ற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை என்னன்னா வீட்டுக்குள்ள பேரம் பேசக்கூடாதுங்கிற வார்த்தை பேரம் பேசக்கூடாது. நிறைய வார்த்தை. அது கட்டா எல்லா பேரண்ட்டும் புரிஞ்சுக்கணும். சரி கண்ணா, நீங்க என்னென்ன புக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க சொல்லுங்களேன். சார் மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் சிங்கேஜ். ம். ம். சென்கேஜ்னா பிஎம் சர்மாவுடைய பிசிக்ஸ், பிஎம் சர்மா புக். சென்கேஜ் ஐ கரெக்ட், சென்கேஜ் பப்ளிகேஷன்ஸ். ஓகே. எஸ் சார். ஆனா அதை வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி அந்த ஃபுல் புக்கா தரல. அதை ம். ஸ்மால் ஸ்மாலா பிரிச்சு தந்தாங்க. ஓ, ஓகே. ஓகே. ம். ம். ஸோ அது நெட்ல நான் தேடி பார்த்தா நான் தனியா கிடைக்கல. ஸோ அது எப்படி கிடைக்கும் எனக்கு தெரியல. ஓகே. ஆனா அந்த கொடுத்தது சென்கேஜ் மெட்டீரியல் தான். ஆனா வந்து கரெக்டா பிரிச்சு பிரிச்சு கரெக்டா அந்தந்த டைம் வரப்ப கொடுத்தாங்க ஸ்டடி மெட்டீரியலா இல்லையா? சாப்டர்ஸா பிரிச்சு தந்தாங்க. ஓகே. ஏன்னா பிஎம் சர்மா புக்கை பிஎம் பிஎம் சர்மா புக்கை ஏழு எடுத்து ஏழு பார்த்தோம்னா யூனிட் இருக்கும். எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஒரு 5 புக்கா பிரிச்சு இருக்கும். ம். அதே ஸ்மால் ஸ்மால் புக்லெட்ஸா பிரிச்சு தந்தாங்க ஒவ்வொரு லெசனுக்கும். ஓ, ஓகே ஓகே. அந்த புக்கையே எடுத்து அவங்க அந்த அதே லெட்டர் தான் இருக்கும் ஆனா பிரிச்சிருப்பாங்க இல்லையா? ஆ இந்த மாதிரி சாப்டர் சாப்டர் பிரிச்சு அவங்களே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஆ ஒண்டர்ஃபுல். ஸோ ஸ்கூல் ஹேஸ் வெரி குட் ஸ்ட்ராட்டஜி டு மேக் யூ டு க்ரோன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு எஸ் தெளிவான சார். ஸ்ட்ராட்டஜியா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நாம 9th 10th 7th 8th எல்லாம் படிக்கிறப்ப என்ன நடத்துனா அவன் 11th வர்றப்ப நாலேஜபிளா வருவாங்கிறது தெரியறது இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா வந்து ஜேஇங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் இல்ல, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ்ல நாலேஜபிளா இருந்தா ஜேஇல ஜெயிச்சிருவாங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ம். ஆமா. ஓகே ரைட். இப்போ சென்கேஜ் பப்ளிகேஷன்ஸ் வந்து மேத்ஸ்க்கு பிசிக்ஸ்க்கு அப்புறம் வேற கெமிஸ்ட்ரிக்கு வந்து பாலாஜி பப்ளிகேஷன் சார். ஓபி டாண்டன், நரேந்திர இல்ல மிஸ்ரி. ஓபி டேண்டன் இல்ல, நரேந்திர அவஸ்தி, ஆ, எம்எஸ் சௌஹான். எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க? ஸ்கூல்ல நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் படிச்சிருப்பாங்களே, நீங்க மட்டும் எப்படி தனித்துவமா வந்தீங்க அதை சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய பேர் படிப்பாங்க. ஜெய்ங்கிறது புஷ்பலதா வித்யா மந்திர்ல ஒன்லி முகுந்த் பிரசித் இஸ் நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட், நிறைய ஸ்டூடெண்ட் இருந்திருப்பாங்க. நீங்க எப்படி இதுல ஜெயிக்கணும், ஃபர்ஸ்டா வரணும் அப்படிங்கிற ஒரு எப்படி நீங்க வந்தீங்க? ஹவு என்ன உங்க மைண்ட் என்ன சொல்லும்? சார் டெய்லி 5 ஹவர்ஸ் லேர்ன் பண்ணேன். ம். அந்த தியரி படிச்சுட்டு அதோட சம் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். ம். கூட ஏதாவது ஒரு வீக்னஸ் எங்கேயாவது பட்டுருச்சுன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் தனியா அப்புறமா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணேன். 11th வந்து ஜென்ரலாகவே ஃபிசிக்ஸோட லாஸ்ட் 4 சாப்டர்ஸ் ரஷ் பண்ணிடுவாங்க மோஸ்ட் பிளேசஸ்ல. அப்படிதான் எங்க டீச்சரும் சொன்னாரு. நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ அவங்க அதான் சொன்னாங்க. ம். ஸோ அதை ரஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதில் ரொம்ப நிறைய வீக்னஸாக இருந்தனால நான் மே மாதம் எங்களுக்கு கொஞ்சோண்டு ஹாலிடேஸ் விட்டாங்க. ம். நான் அப்போ அதை எடுத்து ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். ஆ, அந்த ஸோ ரஷ் அந்த மாதிரி பண்ணி நீங்க எடுத்து படிச்சு முடிச்சிட்டீங்க. ஆ வீக்னஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது அப்படியே கொஞ்ச நேரம் அதுக்கு தனியாக டைம் வச்சு முடிச்சிட்டேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அதை வச்சு முடிச்சாச்சு. ம். கூட அந்த வீக்னஸ்க்காக நாங்கள் ஸ்கூல்லையும் கேட்டோம். தனியாக டெஸ்ட் 11th போர்ஷன்ஸ் தனியாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் வச்சோம்.
ம் ஸோ பை த எண்ட் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட் நான் 11th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப தரவா இருந்தேன். ம் ம் ஓ 12th முடிக்கிறப்போ 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல நீங்க டெஸ்ட் அதுவும் சைட் பை சைடா படிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஆ 11th படிச்சுட்டே இருந்தீங்க, 12th நீங்க வழக்கம் போல போச்சு. ஸோ ரெண்டும் ஈவனா மேனேஜ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 11th படிச்சு முடிச்சுட்டு 12th படிச்சுட்டு இருக்கிறப்ப 12th மட்டும் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி அடுத்தது எண்ட்ல 11th வந்து 11th மறந்துடும், திருப்பி அதை எடுத்து பார்க்கணும். ஆனா அதை சைட் பை சைடா நம்ம ஈவனா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஆ ஓகே, ஏன்னா வெரி. 12th அப்போ டச்சப் பண்ணிக்கிட்டே வருவோம்ல சார். ம் ம் ஸோ நம்ம 12th போர்ஷனை இப்போ படிக்கிறதுக்கும் 11th போர்ஷனை 1 இயர் கேப் எடுத்துட்டு படிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனால் 11th போர்ஷன் சைட் பை சைட் படிச்சதுனால எனக்கு 12th வந்து அவ்வளோ கிளியரா இல்லை. ம் ஆனால் அது எண்டிங்ல டச்சப் கூடயே இருந்ததுனால நான் வந்து அந்த எண்டிங் 2 or 3 monthsல கிளியர் ஆயிருச்சு ஃபுல்லா. ஓகே. உங்க கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் படிச்சாங்க ஜேஇக்கு? ஜேஇக்குன்னு தனியா 26 பீப்புள் தான் சார் கிளாஸ்ல. ஓகே. நீட்டுக்கு தான் அதிக கான்சென்ட்ரேஷனா? ஆ ஏன்னா அதிக பசங்க கான்சென்ட்ரேஷன்ல பசங்க இப்போ ஒண்ணுமே நம்ம பசங்க இன்னும் கொஞ்சம் வரணும் வெளியே. ஸோ ஜேஇக்கு 26ல நீங்க எப்பவுமே டாப்பரா தான் இருப்பீங்க இல்லையா ஸ்கூல்ல எஸ் சார். மார்க்ல? சரி, ஓகே, குட். இப்போ நீங்க மத்த பசங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன்னு சொல்றீங்களே, இந்த 4 சாப்டர் கொஞ்சம் வேகமா தான் ரஷ் பண்ணுவாங்கன்னு யாருகிட்ட கேட்டீங்க அத? சார் மற்ற கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க, அந்த ஜேஇ ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணாம. ஓகே ஓகே அவங்க வந்து வேற இன்ஸ்டிடியூட்ஸ் படிக்கலாம், வேற ஓகே. இன்ஸ்டிடியூட்ஸ் போவாங்க. ஸோ நான் அவங்க கிட்ட கேட்பேன் அந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல எப்படி இருந்துச்சு அதெல்லாம். ஓ, அவங்களுடைய மெட்டீரியலும் சம்டைம்ஸ் நீங்க வாங்கி பார்க்கறது உண்டா? அதெல்லாம் இல்ல. இல்ல சார், யூ ஆர் அதெல்லாம் வெரி இல்லை. ஸ்டிக் ஆன் டு யுவர் புஷ்பலதா வித்யா மந்திர், தட் இஸ் என்கேஜ் மெட்டீரியல் தான் எஸ் இல்லையா? சார். வெரி குட் ம் கண்ணா. சூப்பர். இப்ப அப்பா கிட்ட அப்பா நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா உங்க பையன் வீட்ல வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிப்பேன், எனக்கு டைம் பத்தல, இன்னும் நான் அதிகமா படிப்பேன்னு சொல்றாங்க. எப்போ வீட்டுக்கு வருவாங்க, எவ்வளவு நேரம் படிப்பாங்க, தூங்குறது எவ்வளவு நேரம்? என்ன ஜென்ரலா நாங்களும் படிக்கிறப்ப அப்படிதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம பழைய சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை சொல்றாரு, நான் நேரத்தை திருடுவேன்னு சொல்லி. எல்லாத்துக்கும் 24 ஹவர்ஸ் தான். அந்த 24 ஹவர்ஸ்ல நேரத்தை திருடுறதுனா நம்ம தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம லைஃப்பை பார்க்கறதுங்கிற விஷயம் தான். பட் ஸ்டில் இருந்தாலும் நீங்க சொல்லுங்களேன், உங்க பையன் எப்படி படிச்சாங்க? ஹவு ஹி ஹஸ் பிளான்ட் ஹிஸ் ஒர்க்? அது ஜென்ரலா சார் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லுவேன், நீ எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோ. ரெகுலர் எக்ஸாம் போர்டு எக்ஸாமுக்கு ஒரு டைம் டேபிளும், இதுக்கு ஜேஇக்கு ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோ. இந்த டைம்ல நான் இது ப்ரிப்பேர் பண்ணும், அந்த டைம்ல இது ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு. அவங்க பர்சனலாவே 2 பேருமே ஃபர்ஸ்ட்டுமே அதே மாதிரி தான். அந்த இது ட்ரைனிங் எல்லாமே ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சு அந்த ஷெட்யூல் டைமிங்ல தான் அந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து அவங்க ப்ரொஃபஷனலாவே பண்ணாங்க. எப்படின்னா இப்போ 11 o'clock நம்ம ஒரு விளையாட்டை முடிக்கணும் அப்படின்னா 11 o'clock ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த ஒர்க்குக்கு போயிடுவாங்க. அது எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த ஒர்க் அதோட முடிஞ்சிடும். இப்போ சின்ன விளையாடுறதுக்குன்னா வயசுல இருந்தே அப்படித்தான், சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான் சின்ன இல்லையா? வயசுல இருந்தே அப்படிதான். ஆமா சார். ம். ஏதாவது செல்லம்லாம் கொடுக்கறது இல்லை. இப்போ முதல்ல இருந்தே அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்பர் 1 அப்படிங்கிறது தெரியாது. அப்ப என்ன சொல்லுவோம்னா, நீ என்ன வேணாலும் படி, என்ன வேலைக்கு வேணாலும் போ, பட் யூ ஷுட் பி தி சாம்பியன். ஏன்னா அந்த சாம்பியன்கிற வேர்டு சின்ன குழந்தைங்க நல்லா தெரியும். ம். நம்பர் 1 எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு புரியாது. பட் சாம்பியன்கிற வேர்டு அந்த ஸ்கூல்ல கேம்ஸ் ஆடும்போது கேம்ஸ் தெரியுது விளையாடுறப்ப. இல்லையா, அந்த வேர்டு ம். தெரியும். அப்போ யூ ஷுட் பி தி சாம்பியன் அப்படிங்கிற வேர்டு மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ம். நீ தான் நம்பர் 1 இருக்கணும். என்ன வேணாலும் படிக்கலாம், என்ன வேலைக்கு வேணாலும் போகலாம், எல்லா படிப்புக்கும் வேலை இருக்கு. அதனால எதை பத்தியும் பயப்பட தேவையில்லை. ஆனா யூ ஷுட் பி நம்பர் 1. நீ எந்த ம். வேலை பண்ணாலும் இவர் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குற மாதிரி நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே நீங்க சொல்லிட்டு ஒரு இருந்தேன். வார்த்தை சொன்னீங்க, ம், படிக்கிற படிக்கிற வயசுல செல்லமெல்லாம் கிடையாது அப்படின்னு. அது கிடையாது. அப்படின்னா என்ன? சின்ன இப்ப நிறைய குழந்தைங்க பேரண்ட் எங்களுக்கு அப்படித்தானே செல்லம் கிடையாது. அப்படித்தானே நிறைய பேர் விட்டு போயிடுறாங்க. அதை பத்தி கொஞ்சம் ஆமா. சொல்லுங்க. அதாவது இப்ப அவங்க 99% எனக்கு இது வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறதே கிடையாது இது வரைக்கும். ம். ம். அப்படி அடம் பிடிச்சா நான் வாங்கி தர மாட்டேன். இஃப் இட் இஸ் அ ஜெனின் கண்டிப்பா வாங்கி தருவேன். அதனால இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ ரேங்க் வாங்கினதுக்கு எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா, எல்லாம் தான் வாங்கி கொடுத்துட்டீங்களா ஏற்கனவே, என்ன செய்யறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா அது அதுதான் ஒண்ணுமே ஜெயிக்கிற இல்ல. ஏன்னா பசங்களுடைய மென்டாலிட்டி சார். ஆமா. நம்ம ஏன்னா அப்பா அந்த நம்மளுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்கேன். நினைக்கிறதா ஜெயிக்கிற பசங்களோட மென்டாலிட்டி. ஆமா ஆமா. ம். சரி. அதனால அவர் வந்து இப்ப அடுத்த டார்கெட் மூவ் பண்ணிட்டு போறாங்க. இந்த சின்ன விஷயங்கள், இந்த செல்போன் வாங்குறது, ஆ. இந்த இது லேப்டாப் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு கான்சென்ட்ரேஷனே இல்ல. இவங்களுக்கு அடுத்த டார்கெட் மேல தான் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கு. ஸோ ம். அச்சீவ் பண்ணணும், நம்ம அந்த ரேஸ்ல வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற அடுத்த ஃபார். அதனால இந்த என்ன சொல்ல, இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் இப்போதைக்கு அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்களே டிஃபால்ட்டாக ஒதுக்கி வச்சுட்டாங்க.
இல்ல நிறைய அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மொபைல் வாங்குறதானே மிகப்பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறான் லைஃப்ல. சந்தோஷமா இருக்கு. ஆனா இங்க எப்ப எந்த அது பார்த்தாலும் மொபைல் வச்சுட்டு தான் சார் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்பவுமே அவனுக்கு ஓனா மொபைல் கிடையாது சார். அவங்க அம்மா மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓனா மொபைல் கிடையாது. அவன் ஓகே. கேட்கவும் இல்லை. ஈவன் அந்த கோவிட்டை தாண்டியும் நீங்க ஒரு நல்ல வேலையில இருந்தாலுமே வந்து ஸ்டில் அவங்க கிட்ட மொபைல் கிடையாதுங்கிறது ஒரு மிகப்பெரிய மொபைல் கிடையாது பிரச்சனை சார். தான். அந்த எக்ஸாமினேஷனுக்காக நான் லேப்டாப்பும் டேப்பும் வாங்கி கொடுத்தேன். ஆன்லைன் ஆ ஆ எக்ஸாம்ல அந்த ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்றதுக்காக வாங்கி கொடுத்தது. 2 பேருக்கும் இண்டிவிஜுவலா வாங்கி கொடுத்தது. சரி. அதோட சரி. அது அந்த டேப் தான் கடைசியா வாங்கினது. அதோட சரி. இப்போ நீ காலேஜ் போகும்போது அவங்க என்ன கான்ஃபிகரேஷன் உனக்கு லேப்டாப் சொல்றாங்களோ அதுக்கு நான் வாங்கி தரேன் வாங்கி கொடுத்துடலாம். அப்படின்னு சொல்லியாச்சு. எவ்வளவு ஆமா. நேரம் படிப்பாங்க? இப்போ நைட் எல்லாம் எப்படி இவ்வளவு நேரம் படிப்பாங்க? எப்படி காலையில ஆ, எந்திரிக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? நீங்க அது எழுப்பி வந்து ரொம்ப விடுவீங்களா? அப்நார்மலா ஒன்றும் படிக்கல சார். அது எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ்வலா படிக்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்க ம் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் சேர் போட்டு ஒரு ஃபேன் போட்டு ஒரு லைட் போட்டு அப்படியெல்லாம் உட்காந்து படிக்கிறது இல்லை. இவங்க பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படுத்துட்டு படிப்பாங்க, நடந்துட்டு படிப்பாங்க, உட்காந்துட்டு படிப்பாங்க. நான் அதை எதுவுமே அவங்களை வந்து இப்படித்தான் படிக்கணும், ம் இப்படித்தான் செய்யணும், ம் நான் படிக்கும்போது நடக்கக்கூடாது, ம் படுத்துட்டு படிக்கக்கூடாது, தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எல்லாமே ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. நீங்க வந்து ம் உங்களுக்கு வந்து என்ன எது சரின்னு படுதோ அது செய்யுங்க, அவ்வளவுதான். அந்த ஃப்ரீடம் ம் கொடுத்தாச்சு. அதனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ம் நம்ம வந்து அப்பா அம்மா நமக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ம். கரெக்டா அந்த லிமிட் வரும்போது கட் பண்ணிடுவாங்க. இந்த ஒவ்வொரு செயலையும் அந்த நேரத்துலயும். லிமிட் வரும்போது கட் பண்ணிட்டு கரெக்டா அந்த அவங்க வேலையை அவங்க கரெக்டா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ம் 2 வருஷமா 11th and 12th இந்த ஜேஇ வந்து கிளாஸ் வந்து ஈவினிங் 7 o'clock இல்லை 8 o'clock தான் முடியும் சார். ஸோ வேற ம் எங்கேயுமே நம்ம கோச்சிங் அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல. ம் ஆமா இல்ல, ஏன்னா 7 o'clock 7:50க்கு முடியும். நான் வீட்டுக்கு கூட்டு வந்து வரதுக்குலாம் ஒரு 8:30 ஆயிரும். அதுக்கு ம் பிறகு மிச்சம் இருக்கிற ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தூங்குறது தான் சரியா இருக்கும். ஸோ ம் அந்த பேச்சே எடுக்கல. அந்த வெளியே எங்கேயாவது, ஏன்னா இங்கிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி தான் இன்ஸ்டியூஷன் இருக்கு. இங்க ம் பக்கத்துல இல்ல. ம் இப்போ ஒரு ஆள் போய் கூட்டு கூட்டு விட்டு திருப்பி கூட்டு வரணும். ம் எனக்கு நான் ஷிஃப்ட் டியூட்டி பார்க்குறேன். நான் வரும்போது 11 o'clock ஆயிரம் நைட் வரும்போது. அப்போ இந்த இது பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல்லேயே விட்டுட்டேன். நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவோ நீங்களே ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிடுங்க. ஸ்கூலை நம்பியே ஃபுல்லாக விட்டுட்டேன். ஆ நான் எதுலையுமே அதில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஏன்னா மார்னிங் வந்து நான் 3:30க்கு ஆஃபீஸ் கிளம்பி போகணும். நைட் ம் வரும்போது 11 o'clock ஆகும் ஷிஃப்ட். அதனால டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட். நாங்கள் தூத்துக்குடி டெய்லி போயிட்டு வரணும். டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டுங்கிறனால இவங்க ம் வந்து நான் ஃபுல்லாக நான் கவனிக்க முடியாது. நான் ரிப்போர்ட் கார்டு வாங்குறது மட்டும்தான் ஸ்கூலுக்கு போவேன். வேற எந்த ஒரு இதுக்கும் ஸ்கூலுக்கு போனதே இல்லை. ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் அதுக்கும் போனது கிடையாது. ஸோ ஓகே. எல்லாமே அவங்களே ஹேண்டில் பண்ணனால அவங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஹவு டு ஹேண்டில் ம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி இது ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ம் அதனால எனக்கு அவங்கள பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அதான் பசங்களுக்கு நல்லா கரெக்டா சுதந்திரமும், நம்மளும் வந்து செல்லம் கொடுக்குற வரைக்கும் செல்லம் கொடுக்கணும். ம் கரெக்டா பையன் பிடிவாதத்துக்கு போறான்னா செல்லத்தை கட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆயிடணும். ம் ம் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம இவங்க இந்த மாதிரி பசங்களுக்கு கொண்டு வர முடியும். நம்ம வந்து செல்லம் அவங்க அழுறாங்கன்னு சொல்லி பொருள் வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அவங்க போகிறத நம்ம போயிட்டே இருப்போம் ஒழிய அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரவே மாட்டாங்க. ம். அதனால அவங்களுக்கு அந்த எந்த விதமான செல்லம் அது மாதிரி எதுவுமே கிடையாது. வெளில எல்லாம் கொஞ்சுவோம். என்னைய மாதிரி அவங்கள கொஞ்ச முடியாது. இன்ன ஆ, வரைக்கும் அவங்கள நான் பேர் சொல்லியே சரி கூப்பிட்டது நீங்க கிடையாது. சொல்லுங்க அப்பா கண்ணா. அம்மான்னு தான் கூப்பிடுறேன். முகுந்த் பிரதிஷ் உங்க அப்பா எப்படி உங்களுக்கு? ஹவ் யுவர் ஃபாதர்? எப்படி சொல்ல சார், அப்பா அம்மா 2 பேரையும் கூடயும் க்ளோஸ் தான். ம் இந்த ஒரு பொண்ணும் அப்பாவும் இன்டராக்ஷன் தெரியும்ல சார், ஒரு ம் பொண்ணும் அப்பாவும் எப்படி இருப்பாங்க, ஆமா. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. வெரி ஸோ யூ ஆனா ஆர் நான் ஹைலி பையன். ப்ரொடெக்டட் இல்லையா? ஆஹ் ஆமா. வெரி குட் வெரி குட். அது சரி நல்ல செல்லம் தான் எல்லாம். பட் அவன் அப்படியே முடிக்கிறான்னா அந்த இடத்துல கட் பண்ணிடுவேன். வெரி குட். அதுதான் கரெக்ட். பிரச்சனை. சரி காலையில நீங்க எந்திரிச்சுப்பீங்களா இல்ல அப்பா எழுப்பிடுவாங்களா? நான் தான் சார் இப்ப நான் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிருவேன். நீங்களே எந்திரிச்சுப்பீங்க. இந்த எந்திரிக்கிறது ம். தூங்குறதெல்லாம் வந்து அதெல்லாம் யாரும் அவங்க எல்லாம் பாத்துக்க மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு எந்திரிப்பீங்க, நீங்க பாட்டுக்கு படிப்பீங்க, நீங்க பாட்டு ஸ்கூல் போய்க்கலாம். நான் தூங்கிட்டேன்னா அவங்க யாரும் எழுப்பியும் விட மாட்டாங்க. அதான். பையன் ஒரு நாள் தான் தூங்குறான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஓ சரி. வெரி குட். சரி எவ்வளவு நேரம் தான் தூங்குவீங்க? அப்படிலாம் ஒண்ணு சிக்ஸ் கணக்கு ஹவர்ஸ் கிடையாதா? 6 ஹவர்ஸ் சார். 6 ஹவர்ஸ் ஸ்லீப் நம்ம பண்ணாதான் இந்த படிச்சது ஒழுங்கா ஃபுல்லா பிரெயின்குள்ள போகும் ஆக்சுவலி. ஸோ ம் அதான் நான் அந்த 6 ஹவர்ஸ் மெயின்டைன் பண்றேன். அதுக்கு அடியிலனா அடுத்த நாளே மறந்துடும். கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடும் நம்ம படிச்சது. ஓகே 6 ஹவர்ஸ். சம்டைம்ஸ் எக்ஸாம் நெருங்கிருச்சுன்னா அதிகமா கொஞ்சம் எக்ஸாம் நெருங்கிருச்சுன்னா கொஞ்சம் அதிகமா தூக்கம் 6 ஹவர்ஸுக்கு மேல போயிரும் சார். எக்ஸாம் வந்துச்சுன்னா, ஏன்னா எக்ஸாம் ஹால்ல எனக்கு தூக்கம் வர்றதோ அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு நான் யோசிக்கிறேன்னா ட்ரௌசியை சிக்ஸ் ஃபீல் பண்ணக்கூடாது. எக்ஸாம் டைம்ல மட்டும் கொஞ்சம் அதிக நேரம் தூங்கிப்பீங்க. மற்ற நேரம்லாம் 6 ஹவர்ஸ்னா 6 ஹவர்ஸ் தான்.
ஆமா சார். எப்ப இருந்து? என்னையில இருந்து? சார் 11th ஸ்டார்டிங்ல இருந்து. ஓகே, 11 ஸ்டார்டிங்ல இருந்து 6 ஹவர்ஸ் தான் தூக்கம். ம். நீங்களா படுக்க போயிருவீங்க, நீங்களே எந்திரிச்சுப்பீங்க, நோ ஒன் வில் பாதர். அப்பா அம்மா வந்து என் ஆமா பையன் நல்லா படிக்கிறாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நீங்க சம்பாரிச்சு கொடுத்ததுனால அது. கரெக்டா? எஸ் சார். எஸ். அப்பாவை பார்க்குறப்ப எப்படின்னா பயங்கர ஒழுக்கம், அப்பாவை பார்த்தாவே தெரியுது. பயங்கர ஒழுக்கம், எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு அருமையான அப்பா. அதே போல வந்து ஏன்னா சில பேர் நாங்கள் ஃபேஸை பார்த்தோன்னே, பிகாஸ் என்னோட ஒர்க்கே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பசங்களையும் பேரண்ட்டையும் பார்க்கறது தான். when I see them I easily identify how they areங்கிறது எனக்கு ஓரளவுக்கு ஒரு 90% என்னால் எடுத்துட முடியும். ஸோ உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாத பயங்கர ஒழுக்கமான அப்பா, கரெக்டான அப்பா. செல்லமான அப்பான்னு சொல்ல முடியாது, ஒரு அப்பான்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு அப்பாவாக தான் நான் உங்கள் அப்பாவை நான் பார்க்குறேன். அதே போல் அம்மா எப்படி ஏதாச்சும் அப்பா திட்டுறப்போ ஏதாச்சும் இல்லை நீ திட்டக்கூடாதுன்னு அந்த மாதிரி செல்லம் கொடுப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது, ம். திட்டாதீங்க பையனை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் திட்டு வாங்குறதே ரேர் சார். சரி, வெரி ஆனா குட். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அம்மா வருவாங்க. சரி, ஓகே, வெரி குட். வேற ரொம்ப ரேர் சார், திட்டுறது வந்து ரொம்ப ரேர். அதாவது ஒரு பசங்க கரெக்டா வருஷத்துல இருக்கிறப்ப. ஒரு நாள்ங்கிறதே ரொம்ப ரேர் தான். ஓ, திட்டுறதுங்கிறது, திட்டு வாங்குறது. ஆமா ஆமா, ரொம்ப ஏன்னா ஒரு வருஷம் எல்லாத்துலயும் தான். ஒரு பெர்ஃபெக்டா வருஷம் இருந்துக்கிறாங்க. ஒன் டைம், ஒரு வருஷத்துல ஒரு நாள் கூட கிடையாது. ஒரு வருஷத்துல ஒரு டைம் அவனை ஹார்டா பேசின ரெண்டு பசங்களையுமே பேசினேன் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா பிகாஸ் தே அவங்க தான் சார் அண்டர்ஸ்டாண்ட் த கரெக்டா இருக்காங்கல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா சார்? அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம எப்படி இருக்கணும். தெரியுது. ஆமா. ஓகே. இப்ப படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல, இப்ப ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு வேற என்ன புக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை சொல்லிருங்க. சார் அந்த அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் விகாஸ் குப்தா பங்கஜ் ஜோஷி, அதுவும் பாலாஜி பப்ளிகேஷன்ஸ். பிளாக் புக்கு. பிளாக் புக். பிளாக் புக்னு எல்லாருமே நாங்க ஜென்ரலா படிக்கிற அதான் காலத்துல சொல்லுவாங்களா? இருந்தே இதேதான் ஆக்சுவலா. வெரி குட். சரி, அது மேத்தமேட்டிக்ஸுக்கு. கூட 3 சப்ஜெக்ட்டுக்குமே ஜென்ரலா அந்த விஜய் அட்வான்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ம் சரி, ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றீங்க. போன வருஷம் விஸ்வஜித் எடுத்த ரேங்க் என்னன்னு தெரியுமாடா கண்ணா? அட்வான்ஸ்டுல. விஸ்வஜித். அதான் அவங்க தானே போன வருஷம் உங்களுடைய சீனியர் 100% டைலர் இன் தமிழ்நாடு. ஓ சார், ஓகே, எனக்கு தெரியலையே சார். சரி கண்ணா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸில் வந்து டாப் 100% டைலராக இருந்தாங்க. அட்வான்ஸ்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க்ல 78. ஓபிசி ம். நான் கிரீமி லேயர்ல ஹீஸ் இன் ரேங்க் நம்பர் 11. ஓகே, நீங்க வந்து டாப் 10க்குள்ள வர்றதுக்கு யூ மஸ்ட் எய்ம். அப்போ இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வேற என்ன புக்ஸ் இப்போ ஃபாலோ பண்றீங்க? ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நம்ம எவ்வளவு முடியுமோ நான் ஹெல்த் எல்லாம் பார்த்துட்டு போனேன். ம் கிளாஸ்லயும் எவ்வளோ இந்த கரெக்டா எல்லாம் கவனிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம இப்போ கவனிக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிரும்ட்டு. கவனிக்கிறது தானே பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிங்கிறீங்க அப்போ. இல்ல நிறைய அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மொபைல் வாங்குறதானே மிகப்பெரிய சந்தோஷம் நினைக்கிறேன் லைஃப். சந்தோஷமா இருக்கு. ஆனா இங்க எப்ப எந்த அது பார்த்தாலும் மொபைல் வச்சுட்டு தான் சார் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் அவனுக்கு ஓனா மொபைல் கிடையாது சார். அவங்க அம்மா மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓனா மொபைல் கிடையாது. அவன் ஓகே. கேட்கவும் இல்லை. 159 எடுத்தாங்க ஒரு செஷன்ல, அவங்களும் 99.95. ம் 230 எடுத்தாங்க ஒரு இன்னொரு செஷன்ல, அவங்களும் 99.95. இது எப்படி இது வந்து ஈக்குவலா இருக்கும்? இது வந்து நியாயம் கிடையாது. ம் வேற ஆஸ்கிங் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சில வீடியோஸ் போடுறாங்க. என்டிஏ சிஸ்டமே தப்பு அப்படிங்கிற மாதிரி மிஸ்கைட் பண்றாங்க. அது ம் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க